தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள். குழந்தை அழத் தொடங்குவதற்கு முன்பே பசியின் ஆரம்ப அறிகுறிகளை கவனிப்பது முக்கியம். குழந்தை அமைதியாக இருக்கும் போதே உணவளிக்க தொடங்குவது குழந்தை அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்க உதவும். குழந்தையின் பசியை குறிக்கும் அறிகுறிகள்: வாய் திறத்தல், கைகளை வாயில் வைத்தல், உதடை நக்குதல். ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ் என்பது குழந்தையின் வாயின் ஓரமாக தொட்டால் குழந்தை அந்த திசையை நோக்கி தலையை திருப்பி வாயை திறந்து உறிஞ்சுவதற்கு தயாராகும் செயலாகும். தாய்ப்பால் கொடுக்கும் நிலைகள். கிராடல் ஹோல்ட். கிராடல் ஹோல்ட் என்பது குழந்தையை மார்புக்கு நேராக வைத்து ஒரு கையில் குழந்தையை தாங்கியபடி மறு கையை முதுகில் தாங்கிக் கொள்ளும் முறையாகும். கிராஸ் கிராடல் ஹோல்ட். குறுக்கு தொட்டில் நிலை. இது குழந்தையை ஒரு கையால் தாங்கி மறு கையால் குழந்தையின் தலையை பிடித்து கொள்ளும் நிலை. இது தாய்ப்பால் கொடுக்கும் போது மிகவும் பிரபலமான ஒரு நிலையாகும். ஃபுட்பால் ஹோல்ட். கால்பந்து பிடி. இது குழந்தையை ஒரு கால்பந்தை பிடிப்பது போல கையில் வைத்து தாயின் பக்கவாட்டில் மல்லாந்து படுக்க வைத்து பாலூட்டுவார்கள். சைட் லைன் பொசிஷன். பக்கவாட்டு நிலையில் தாய்ப்பால் கொடுப்பது என்பது தாய்ப்பால் மற்றும் குழந்தை இருவரும் பக்கவாட்டில் படுத்துக்கொண்டு தாய்ப்பால் கொடுக்கும் ஒரு நிலை. இது தாய்க்கு ஓய்வெடுக்கவும் குழந்தை தூங்குவதற்கும் வசதியாக இருக்கும். குறிப்பாக சிசேரியன் பிரசவம் அல்லது பிறப்புறுப்பு பகுதியில் ஏற்பட்ட அறுவை சிகிச்சைக்கு பின் தாய்க்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தையின் வாய் மார்பகத்தில் சரியாக பதிவது தாய்ப்பாலே எனப்படும். ஒரு நல்ல தாய்ப்பாலை குழந்தை தாய்ப்பாலை சரியாக உறிஞ்சுவதற்கும் தாய்க்கு அசௌகரியம் ஏற்படாமல் இருப்பதற்கும் முக்கியமானது. பர்பிங் என்பது குழந்தை தாய்ப்பாலை குடித்த பிறகு வாய்வெளியில் இருக்கும் காற்றை வெளியேற்றும் செயல். இது குழந்தையின் வயிற்று உபசமம் மற்றும் குடல் குழாயில் வாயுவை குறைக்கும். குழந்தையை தோளில் வைத்து முதுகை மெதுவாக தட்ட வேண்டும். அல்லது குழந்தையை கையை ஆதரவாக வைத்து முன்னோக்கி சாய்த்து பிறகு முதுகில் மெதுவாக தட்ட வேண்டும். அல்லது குழந்தையை வயிற்றில் மடியில் படுக்க வைத்து முதுகில் மெதுவாக தடவவும்.